வெல்கம் பேக் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி அதுல யூனிட் 3ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. அதுதான் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் ப்ரிப்பேர் பண்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட நோட்ஸை நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்ல வந்து எந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும், இது எதுக்காக, இந்த தியரி வந்து எதுக்காக வந்து நம்ம கொண்டு வராங்க. வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரியில நம்ம நிறைய லிமிடேஷன்ஸ் பார்த்தோம், கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் நமக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸ்பெக்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணல, அண்ட் தெர்மோடைனமிக் அண்ட் கைனடிக் ஸ்டெபிலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி நிறைய லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வேலன்ஸ் பாண்ட் தியரியில லிகான்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா தான் வந்து பார்த்தாங்க. ஸோ வீக் லிகான், ஸ்ட்ராங் லிகான் அந்த மாதிரி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லலை, ப்ராப்பரா டிஸ்டிங்விஷ் பண்ணல. ஸோ அதனால இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் we are having another theory that is called crystal field theory. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, crystal field splitting is the conversion of 5 degenerate d orbitals. d orbitalsல வந்து அதாவது sp,d,f அந்த orbitals இருக்குல்ல, அதுல d orbitalsல 5 orbital இருக்கும்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுல d orbitals of a metal ion into different sets of orbitals with varying energies in the presence of crystal field of ligands. ஓகேவா? ஸோ லிகான்ஸை பொறுத்து அந்த டி ஆர்பிட்டல்ஸை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, டி ஆர்பிட்டல்ல மொத்தம் 5 இருக்கும், கரெக்டா? எஸ்ல 1, பில 3, டில 5, இதெல்லாமே பேசிக். ஸோ அந்த 5 ஆர்பிட்டல், அந்த 5 செல்ஸ்மே எப்படி டீஜெனரேட் பண்றாங்க, அதோட எனர்ஜிஸ் எந்த மாதிரி இருக்கும், கிறிஸ்டல் ஃபீல்டுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த 5 இதுதான் அந்த 5 டி ஆர்பிட்டல். ஓகேவா? 1, 2, 3, 4, 5 இந்த 5 வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ஸ்பிளிட்டிங், இந்த பக்கம் ஒரு ஸ்பிளிட்டிங். ஸோ இது வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து மேல இருக்கிறத வந்து இஜின்னு போட்டிருக்காங்க, கீழே இருக்கிறத T2G அப்படின்னு போட்டிருக்காங்க. ட்ரிப்ளி டீஜெனரேட், டப்ளி டீஜெனரேட் அந்த மாதிரி. அப்படின்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்தா மேல வந்து இஜியும் கீழே T2Gயும் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம டயக்ராம் வரையும் போது இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்டாஹெட்ரல்னா மேல 2, 3 2, 3 அப்படின்னு வரும். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல T2G தான் மேல இருக்கும். அதாவது ஹையர் எனர்ஜி வந்து ட்ரிப்ளி டீஜெனரேட் T2Gக்கு தான் இருக்கும், லோயர் எனர்ஜி இஜிக்கு இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு புரியாது, ரொம்ப குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம பின்னாடி பார்க்க பார்க்க ஒரு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், crystal field theory is founded on the splitting of crystal fields. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிளிட்டிங் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்ட்ஸ், கிறிஸ்டல் ஃபீல்டை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றோம். அதாவது 5 ஷெல் இருக்கிறத நம்ம 3 2 ஸ்பிளிட் பண்றோம். ஸோ அதை தான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் பேசிக், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 ஷெல், அந்த 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறத 2 ஆர்பிட்டல் 3 ஆர்பிட்டலா பிரிக்கிறாங்க, T2G அண்ட் இஜி அப்படின்ட்டு. அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னா டி ஆர்பிட்டலை கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் பாஸ்ட்லேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப குழப்பற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வேலன்ஸ் பாண்ட் தியரி, வெர்னர்ஸ் தியரி, இந்த மாதிரி நிறைய தியரி படிச்சிட்டோம். இப்போ நீங்க எல்லா தியரியும் படிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிவிஷன் கொடுக்கணும். வெர்னர்ஸ் தியரினா அதுல என்ன, அதுல பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி அப்படின்னு 2 கான்செப்ட் வந்துச்சு. வேலன்ஸ் பாண்ட் தியரினா என்ன, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரினா என்னன்னு உங்களுக்கு நீங்க இந்த லெசனோட முடிவுல வந்து அது 3 உங்களுக்கு வந்து நல்ல மெமரி ஆயிருந்திருக்கும். ஸோ ஸ்லோவா அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி,
The metal ion is surrounded by the electric field created by the ligands. So ligands create பண்ற electric field. ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வேலன்ஸ் பாண்ட் தியரியில வந்து எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு பார்த்தோமா? ஸோ அப்போ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அந்த லிமிடேஷனை ஓவர் கம் பண்றதுக்காக தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இன் அ காம்ப்ளெக்ஸ் the attraction between the core metal and the ligand is solely electrostatic or coulombic attraction. ஓகேவா? பிட்வீன் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் பொறுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனாக தான் இருக்கும் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் நடுவில். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து கோவலண்ட், அதாவது மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், கோவலண்ட் பாண்ட் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரியும் அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும் காம்ப்ளெக்ஸ்ல, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த மெட்டல் அயான் இஸ் டார்கெட்டட் பை தி நெகட்டிவ் எண்ட். மெட்டல் அயான் வந்து நெகட்டிவ் எண்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம், லிகாண்ட் வந்து நியூட்ரல் மாலிகுலை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மெட்டல் வந்து நெகட்டிவ் எண்டில் இருக்கும், மெட்டல் வந்து நெகட்டிவ் எண்டு, லிகாண்ட் வந்து நியூட்ரல் மாலிகுல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், த டிரான்சிஷன் மெட்டல் ஆர் அயான் is a positive ion with the same charge as the oxidation state. Oxidation state க்கு சேமா இருக்கும். அது மட்டும் இல்லாம transition metal அது வந்து positive ion தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, a specified number of ligands surround the transition metal atom or ion which can be negative ions or neutral molecules. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மெட்டல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா லிகாண்ட் வந்து அப்சல்யூட்லி நெகட்டிவாவோ நியூட்ரலாவோ தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் நம்ம மேல சொன்ன மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் வந்து நடக்கும். கரெக்டா? ஆப்போசிட் சார்ஜா இருந்தா தானே எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றாங்க. அதுல வந்து எது வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், எது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே, the ligands act as point charges that generate an electric field. லிகாண்ட வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிகாண்ட வந்து பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில பாயிண்ட் சார்ஜஸ் வந்து லிகாண்டா டிரான்சிஷன் மெட்டலா அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா லிகாண்ட் தான் பாயிண்ட் சார்ஜ். ஓகேவா? The energy of the orbitals on the metal atom or ion is changed by this electric field. Electric field பொறுத்து metal atom and ion ஓட energy வந்து differ ஆகும். Okay, the electrons on the central metal ion occupy the d orbitals as far away as possible from the direction approach of the ligand due to the repulsive attraction between the central metal ion and the ligand. அந்த எலக்ட்ரான்ஸ், அந்த சென்ட்ரல் மெட்டல் அயான்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டி ஆர்பிட்டல்ல எந்த மாதிரி ஆக்குபை ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதோட டைரக்ஷன் வந்து அமையும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிகாண்ட் வந்து ரிப்பல்சிவ் அட்ராக்ஷன் இருக்கும். சப்போஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் லிகாண்டுக்கும் ரெப்பல்சிவ் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபார் அவேல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப நியர்பைல இருக்கும். ஓகேவா? ஆனா மேக்ஸிமம் வந்து ரிப்பல்சிவ் அட்ராக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, the metal orbital and the ligand orbital have no interaction. ஸோ அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் நோ இன்ட்ராக்ஷன். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸே இருக்காது, எப்பயுமே வந்து ரிப்பல்சிவ் அட்ராக்ஷன் தான் இருக்கு. ஸோ டி ஆர்பிட்டல் வந்து எப்பயுமே ஃபார் அவேல தான் இருக்கும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இதுல நம்ம பாஸ்டுலேட்ஸ்லாம் வேலன்ஸ் பாண்ட் தியரியா இருக்கட்டும், வெர்னர்ஸ் தியரியா இருக்கட்டும், அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியா இருக்கட்டும், அதோட அந்த மெயின் பாஸ்டுலேட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து அக்கார்டிங் டு வெர்னர்ஸ் தியரி, அக்கார்டிங் டு சிஎஃப்டி, இதுல வந்து எது which one is the correct sentence or which find the wrong sentence, wrong postulate based on CFT அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு பாஸ்டுலேட் தெரிஞ்சா we can identify the wrong one or the right one. ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து, all orbitals have the same energy in an isolated metal atom or ion. That is all 5d orbitals. அதாவது d orbital என்னென்ன இருக்கும்? dxy, dxz, dyz, dx square, y square, dz square. இது எல்லாமே degenerate ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த dxy, dxz, dyz இதை வந்து
T2G. இது வந்து T2G, அதாவது ட்ரிப்ளி டீஜெனரேட் அப்படின்ட்டு பிரியும். dx2 y2 dz2 வந்து EG அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் ஆகும். ஓகே, அடுத்து the d orbitals remain degenerate when the core metal atom or ion is surrounded by a spherical symmetrical field of negative charge. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் வந்து எப்படி சரௌண்ட் ஆயிருக்கும்னா நெகட்டிவ் சார்ஜஸால சரௌண்ட் ஆயிருக்கும். And the repulsion between the field and the electron on the metal atom or ion hamper raises the energy of the orbitals. On the orbitals ஓட எனர்ஜி ரைஸ் பண்றது கொடுக்குற எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேவா? And the d orbitals are influenced differently in most transition metal complexes, and their degeneracy is lost due to the field produced by the asymmetrical ligand. Okay, so these are the main postulates of CFT, crystal field theory. Okay, so இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல ரெண்டு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிகாண்ட் மெட்டல் இன்டராக்ஷன். ஒரு லிகாண்டுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் எப்படி இன்டராக்ஷன் நடக்கும், அப்புறம் அந்த டி ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங், டி ஆர்பிட்டல் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் டி ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங். ஆக்டாஹெட்ரல்னா மேல 2 கீழே 3, டெட்ராஹெட்ரல்னா மேல 3 கீழே 2, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லிகாண்ட் மெட்டல் இன்டராக்ஷன் பார்க்கலாமா? In a coordination complex, ligands surround a metal ion. ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மெட்டல் அயான் இருந்துச்சுன்னா அது வந்து சுத்தி லிகான்ஸ் வந்து இருக்கும், சரௌண்ட் ஆகி இருக்கும். எய்தர் அயான்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூட்ரல் மாலிகூல்ஸா இருக்கலாம். The ligands create an electrostatic field, அதாவது crystal field, that affects the energy levels of the d orbitals of the metal ion. லிகாண்ட் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது. அந்த கிரியேட் பண்ற அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து டி ஆர்பிட்டல்ஸோட எனர்ஜி லெவல்ஸ அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங். டி ஆர்பிட்டல் ஸ்பிளிட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். In a free metal ion, the 5 d orbitals dxy, dxz, dyz, dx square, y square, and then dz square or degenerate, meaning they all have the same energy. Okay va? So meaning என்ன சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டீஜெனரேட் ஆகி ரெண்டு விதமா பிரியுது, அந்த ரெண்டு இது வந்து சேம் எனர்ஜில இருக்கும். ஓகேவா? when ligands approach the metal ion, they create an electrostatic field that distorts the degenerate state of the d orbitals. ஓகேவா? லிகான்ஸ் வந்து மெட்டல் அயானை அப்ரோச் பண்ணும்போது அது தனக்குன்னு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணும். அது என்ன பண்ணும்னா அந்த டீஜெனரேட் ஸ்டேட் ஆஃப் டி ஆர்பிட்டலை டிஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அதாவது அதை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஓகேவா? The extent and pattern of splitting depends on the geometry of the complex. Octahedral, tetrahedral, square planar அந்த மாதிரி வரும். So next, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம வந்து 12th புக்ல இருக்கும் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படிங்கிறது. அது நம்ம இந்த கான்செப்ட்ல ஏன் கொண்டு வரோம்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்ல வந்து நமக்கு வீக் லிகாண்ட்னா என்ன, ஸ்ட்ராங் லிகாண்ட்னா என்னன்னு ஐடென்டிஃபை பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ அந்த நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் த லிகாண்ட் வீக்கா இல்லை ஸ்ட்ராங்காங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ங்கிறது தெரிஞ்சே இருக்கணும். இது நம்மளோட 12th கெமிஸ்ட்ரி புக்ல நம்ம படிச்சிருப்போம் 11th 12th. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நமக்கு தெரிஞ்சாதான் சிஎஃப்டில சேஃப்டின்னு இல்லை, எப்பயுமே வந்து வீக் லிகாண்டா ஸ்ட்ராங் லிகாண்டா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் தெரிஞ்சிருக்கணும். So this type of ligand determines the crystal field splitting. அதாவது the type of ligand, இந்த எந்த டைப் ஆஃப் லிகாண்டா இருக்கோ அதை பொறுத்து தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். வீக் ஃபீல்டு லிகாண்ட்ஸா இருந்துச்சுன்னா that cause just a minor crystal field splitting. வீக்னா வீக்கா இருக்கும், ஸோ மைனர். ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்துச்சு அப்படின்னா that generates a high crystal field splitting. ஓகேவா? high crystal field splitting இருக்கும்.
The spectrochemical series is the grouping of common ligands in ascending order of crystal field splitting. So இந்த crystal field splitting denote பண்ற symbol தான் இந்த del அப்படிங்கிற ஒரு symbol. ஓகேவா? So in increasing order of crystal field splitting, the spectrochemical series is spectrochemical series கீழே கொடுத்திருப்பாங்க increasing orderல. ஓகேவா? So weak fieldல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது weak field முடிகிறது வந்து strong field. So நமக்கு இந்த மாதிரி இந்த அயோடின், புரோமின், சல்பர், குளோரின் இப்ப இந்த ஹாலஜன் குரூப்லாம் வீக் ஃபீல்ட்ல இருக்கு. அப்படியே போவோம். NO3 மைனஸ், F மைனஸ். இப்ப இது நம்ம சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு கான்செப்ட்ல அப்ளை ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை பத்தி டீடைலா பார்த்துக்கலாம். ஓகேவா? F மைனஸ், OH மைனஸ், E2OH மைனஸ், அதுக்கப்புறம் வந்து C2O4 2 மைனஸ் and then O2 minus, அப்புறம் H2O water molecule, NCS minus, EDTA ethylene diamine tetraamino acid, tetraacetate, NH3 pyridine, ethylene diamine, typridine, O minus, phenanthroline, NO2 minus, CH3 minus, C6H5 minus, R3PCN minus, CO. So carbonyl compound, carbon monoxide, CN இதெல்லாமே பாத்தீங்கன்னா strong field கீழ வருது. So this order is called spectrochemical series அப்படின்ட்டு சொல்றோம். Okay. So இது ஒரு concept, important ஆன concept. So next crystal field stabilization energy னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So நம்ம crystal field splitting னா என்னன்னு பார்த்தோம். crystal field splitting theory னா என்னன்னு பார்த்தோம். இது வந்து crystal field stabilization energy அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். So crystal field splitting energy or crystal field stabilization energy is the difference in energy between two sets of d orbitals. அந்த two sets of d orbitals அதாவது T2G, EG அப்படின்னு சொன்னோமா, அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான் crystal field splitting அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து டெல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ல வந்து டினோட் பண்ணுவோம்னு ஆல்ரெடி பார்த்தோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு இ லிகாண்ட் ஃபீல்ட் மைனஸ் இ ஐசோட்ரோபிக் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து கிறிஸ்டல் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் கான்செப்ட் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி இதெல்லாமே பார்த்தோம். So next factors affecting the magnitude of orbital splitting energy. அதுக்கப்புறம் crystal field theory octahedral complexலையும் tetrahedral complexலையும் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Bye.